பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். வாரத்தின் முதல் நாள் காலவெளியில் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஸோ இந்த காலவெளியிலும் நம்முடைய இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக 2 வேத பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். என்னோடு கூட எழுந்து நின்று நாம் மாறி மாறி வாசிப்போம். முதலாவது வேத பகுதி நாம் அப்போ வாசித்த யோவான் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 18ஆம் வசனம். 2வது வேத பகுதி ரோமர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதற்கொண்டு 31ஆம் வசனம் வரையிலும் நம்ம வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஓகே, நம்ம சேர்ந்து வாசிச்சிருக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். Romans 3:19-31. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. எல்லாரும் உட்காரலாம், செபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காய் செபிக்கிறோம். இந்த காலவேளையிலே குமாரனாகிய தேவன் ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே அப்பா, நீர் உயிர்த்தெழுந்ததினாலே எங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீர் ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. இந்த காலவெளியில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே, குமாரனாகிய தேவன் ஆண்டவரே எங்களுக்கு செய்தவைகளை திரித்துவ தேவன் செய்தவைகளை காண எங்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட இந்த காலவெளியிலே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆக்சுவலாக என்னோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து முத்து எடுத்த அந்த வேத பகுதி தான், 1 பேதுரு. அந்த வேத பகுதி தான் என்னுடைய போன வார ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்கு முந்தினவர்களும் என்னோட ஒரிஜினல் டெக்ஸ்டோட செகண்ட் பார்ட் வந்து அதுதான். ஓகேவா? என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லூக் 18 லூக்கா 18வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே அங்கே இயேசு கிறிஸ்து தன்னை நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை காண்பிக்கிறார். ஸோ பேதுரு, அதை கேட்ட பேதுரு 1 மற்றும் 2 பேதுருல இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக நீதியுள்ள நியாயாதிபதியாக காண்பிக்கிறார் அப்படின்றதும், அந்த நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னு காட்டும் பொழுது நாம் அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அடுத்தது 2வது அதிகாரத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பு 2வது பேதுருல அவர் எவ்விதமாய் நோவாவை மாத்திரம் அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தப்புவித்தார், எவ்விதமாய் லோத்தை தப்புவித்தார். ஸோ தலைப்பு வந்து தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்ற காரியம்தான். ஆனால் நான் கடந்த வாரம் ஈவினிங் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு சகோதரருடைய வீட்டில் நான் யோவான் 1வது அதிகாரம், ஆக்சுவலாக ஜான் வந்து நாங்கள் அங்கே பைபிள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே நான் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் என்னை தயார் செய்து கொண்டிருந்த போது இந்த வேத பகுதி எனக்கு மிகவும் உற்சாகத்தை தந்தபடியினால அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட இந்த கால வழியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஸோ இன்றைய நாளில் நம்ம பார்க்கிறதான வேத பகுதியில் நம்முடைய தலைப்பு வந்து இயேசு கிறிஸ்துவின் நிறைவின் இருந்து நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யோவான் எதற்காக இந்த காஸ்பல் புக்கை எழுதினார் அப்படின்னா, அவர் பத்முதீவிலிருந்து வந்த பின்பு தான் வந்து, அதாவது கிபி 90-92ஆம் ஆண்டுகளிலே இந்த காஸ்பல் புக்கை எழுதுறார். ஏன்னா அந்த சமயத்திலே அந்த பாலஸ்தீன தேசத்திலே பரவலாக மாம்சத்திலே வந்த இயேசு அல்லது மாம்சத்திலே வெளிப்பட்ட எந்த காரியமும் அது தேவத்துவத்தை கொண்டதாக இருக்க முடியாது அப்படின்ற காரியத்தை பரவலான ஒரு கள்ள உபதேசம் காணப்பட்டபடினாலே அதை ரெஃப்யூட் பண்ணும்படி, அதற்கு மறுப்பு தெரிவிக்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவத்தன்மையையும் இயேசு கிறிஸ்து முழுவதும் மனித தன்மையும் கொண்டவராக இருந்தார். அதில் அவருக்கு எவ்விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லும்படிக்கு இந்த காஸ்பல் புக்கை வந்து எழுதுறாரு. அதனால தான் வந்து யோவான் 20வது அதிகாரம் தோமாவோடு கூட டிஸ்கஷன் நடக்கும்போது இயேசு சொல்றாரு, நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்க போறாங்க, அவங்க பாக்கியவான்கள். அதற்கு தான் யோவான் சொல்றாரு, காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் எப்படி விசுவாசிப்பாங்க அப்படின்னா, இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களை பார்க்கிறதுனாலே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவன் என்பதை அவர்கள் விசுவாசித்து அவர் மூலமே வருகிற நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறுகிறார்கள் அப்படின்ற தன்னுடைய பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கு பார்த்த இந்த வேத பகுதியை வந்து தியாலஜிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னோட்டமாக இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை முன்னோட்டமாக என்ன பண்ணுறாருன்னா, அதாவது 7 அற்புதங்கள். அதாவது யோவான், நீங்கள் ஆக்சுவலாக எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸில் நீங்கள் எல்லாருமே எஸ்சி கேம்பில் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. அவர் சயின்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாரு. மீதி 3 காஸ்பல் ரைட்டர்ஸும் அற்புதங்கள் அப்படின்னு பயன்படுத்துகிற எல்லாவற்றையும் யோவான் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னா அடையாளங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஓகேவா? அந்த கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறதற்கான காரணம் இது இயேசு கிறிஸ்துவின் முழுவதுமான தேவத்தன்மையை வெளிப்படுத்துகிற அவ்விதமான சான்றுகள் அப்படின்றதுக்காக அவர் எழுதுகிறார். ஓகே, ஸோ நீங்கள் அதை அப்படியே அன்றைக்கி அங்கே நடந்த அந்த 2 days கேம்பை வந்து நீங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. ஓகே, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வேலையிலும் யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லும் பொழுது 1வது வசனம் முதற்கொண்டு 13வது வசனம் வரையிலும்
யோவான் ஒரு காரியத்தை குறித்து எழுதி கொண்டு வருகிறார். மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய யோவான் மறுபடியும் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாரு. என்ன அப்படின்னா, 1 2 3 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை காண்பிக்கிறதான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா, ஆதியாகமும் ஆக்சுவலா இந்த 1 - 18 வசனத்துக்குள்ள ஆதியாகமும் 1 2 3 அதிகாரங்களை, முழு 3 அதிகாரங்களையும் அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்பா கொண்டு வர்றார். 3 அதிகாரங்களுக்கும் முன்னோட்டமாக என்ன பண்றாருன்னா, யோவான் இந்த 18 வசனங்களை எழுதுகிறார். ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா அவர் சொல்றாரு, இது இயேசு கிறிஸ்து அல்லது அந்த வார்த்தையாகிய தேவனானவர், அவர் நித்திய தன்மையை உடையவர், அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த கோ இட்டர்னலிட்டி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து திரித்துவ தேவனின் பிதா பரிசுத்தாவியானவர் எவ்விதமாக நித்திய தன்மையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவ்விதமாகவே குமாரனாகிய அல்லது இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து அவரும் நித்திய தன்மையுடையவராக தேவத்துவத்திலே இருக்கிறார் அப்படின்றத காண்பிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அது. அடுத்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் தி கோ எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது அவர் பிதாவுக்கு சமமானவராக, பிதா எவ்விதமாக திரித்துவத்தில் தேவனாக இருக்கிறாரோ அவ்விதமாக பிதாவுக்கு சமமானவராக, கோ ஈக்குவாலிட்டி, கோ எக்ஸிஸ்டிங் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது வந்து கோ எக்ஸிஸ்டிங். ஓகே, அதாவது பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படியே குமாரனும் இருக்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கோ ஈக்குவாலிட்டி. அதாவது பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் அவர் தேவனாக இருந்தும் அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனம் இருக்குல்ல, பவுல் எழுதுகிறார்ல, அதை கொண்டு வருகிறார் யோவான் அப்போஸ்தலன். ஓகேவா? ஸோ எப்படி ஆதியாகமம் 1 அதிகாரத்தை துவக்குகிறதான மோசே தேவன் இருந்தார்ன்ற ஸ்டேட்மெண்ட் அங்க கொண்டு வரவே இல்லை, இம்ப்ளைடா கொண்டு வர்றாரு, ஆதியிலே தேவன். ஸோ அதற்கு வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் நித்திய தன்மை உள்ளவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற போது, அதை போலவே யோவான் அப்போஸ்தலனும் மற்ற 3 சுவிசேஷ நூல்களிலிருந்து இயேசு கிறிஸ்து யூதரின் ராஜா என்கிற வாழ்க்கை சரித்திரமோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இருந்தோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்திற்கான லீனியேஜ் ஜீனியாலஜியோ அதை கொண்டு போல, ஸ்ட்ரைட்டாகவே இவர் எங்கே கொண்டு போகிறார்னா, ஆதியாகமம் 1:1 முன்னாடி இன் எட்டர்னிட்டி, நித்தியத்திலே இயேசு கிறிஸ்து தேவனாகவே இருந்தார், தேவனுக்கு சமமானவராக இருந்தார், தேவனோடு கூட இருந்தார், அதை தான் கொண்டு வர்றார். அடுத்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், மறுபடியும் அதை எம்பசைஸ் பண்றாரு. ஓகேவா? அந்த முதல் வசனத்தின் நடுப்பகுதி இருக்குல்லதா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்ற எம்பசிஸை மறுபடியும் கொண்டு வந்துட்டு, இப்போ ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே அந்த ஏலோகிம் தேவன் அவர் படைக்கிறவராக, கிரியேட்டராக தன்னை காண்பிக்கிறார். கரெக்டா? அப்பதான் வந்து எல்லாமே படைக்கப்பட்டது. ஸோ மொத்தம் நம்ம காண்கிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாமே எத்தனை நாளில் படைக்கப்பட்டது? அப்போ சயின்டிஸ்ட் வந்து இந்த காரியங்கள் மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குன்றாங்க. சயின்ஸ் தப்பா? எது உண்மை? ஆதியாகமம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கா, இல்லை ஆதியாகமம் 1 முதல் 2வது அதிகாரம் முடிகிற வரையிலும் வெறும் 6 நாள் தானா? இல்லை, எது ட்ரூத்து? ஆக்சுவலாக எது ட்ரூத்து? 6 நாள். ஒருத்தர் ஓட்டிங் விட்டுறலாமா? 6 நாள்ன்றவங்களாம் கை தூக்குங்களா? 6 நாள்ன்றவங்களாம் கை தூக்குங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கிறவங்க அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. ஓகே, ஆக்சுவலி சர்ச் ஹிஸ்ட்ரியில் வில்லியம் ஸ்காஃபீல்டு இவங்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, அந்த டைமில் ரெனெசன்ஸ் பீரியடில் அறிவு அதிகமாகும் பொழுது
சயின்ஸ் வந்து எதையோ ஒரு தியரியை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வேதாகமம் முழுவதிலும் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரையிலும் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே காரியம், தேவன் சகலவற்றையும் 6 நாட்களுக்குள்ளாக சிருஷ்டித்தார். இதுதான் சத்தியம். There is no millions here, there is no billions here, there is no trillions here. உலகம் உண்டாக்கப்பட்டு 6000 வருடங்களே ஆகிறது. 6 நாட்களுக்குள்ளாக தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்து தாமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துறார். ஓகேவா? அதனால எஸ், தே ஆர் வெல் தியாலஜியன்ஸ். ஓகேவா? வில்லியம் மெக்டொனால்டா இருக்கலாம், ஸ்காஃபீல்டா இருக்கலாம், இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலேயும் வேதாகமத்தை சரியாய் புரிந்து கொண்ட நபர்கள். அதனால அவங்கள நான் தவறானவர்கள் அப்படின்னு சொல்ல, அவங்களுடைய காமெண்ட்ரிஸ் எல்லாம் நல்ல ரொம்ப குவாலிஃபைடான காமெண்ட்ரிஸ். ஆனால் இந்த விஷயம் வேதம் திரும்ப 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 காண்பிக்கிற ஒரு காரியம், there is no difference between 1வது வசனத்துக்கும், ஆக்சுவலாக 1வது வசனம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை 2வது வசனத்திலிருந்து எலாபரேட் பண்றார், அவ்வளோதான். அதனால அந்த தெளிவு இருக்கட்டும். ஓகே, இப்போ 3வது வசனத்தில் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸே போதுமானது. உண்டானது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்ற அந்த ஃப்ரேஸே போதுமானது. ஆனால் ஆவியானவர் திரும்பவும் வலியுறுத்தி எழுதுகிறார், உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல். ஸோ இயேசு கிறிஸ்து அவர் ஏலோகிம் தேவன், திரித்துவ தேவன் எப்படி சிருஷ்டிக்கிறவரோ, ஸோ அந்த தேவத்துவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, 2ஆம் நபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, இவர் சிருஷ்டிகர். ஹி இஸ் அ கிரியேட்டர். ஆக்சுவலாக நான் என்னோட ஃபர்ஸ்ட் நோட்ஸில் வந்து நான் கிரியேட்டர் அப்படின்னு போட்டிருந்தேன். உடனே வந்து முத்து ஃபோன் அடிச்சு டெக்ஸ்ட் எங்கள் 2 பேருக்கும் நடுவில். தியாலஜிக்கலி ஆக்சுவலி அந்த வார்த்தை கரெக்ட், ஆனால் எந்த தியாலஜியன்ஸையும் வந்து அதை பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா ஸ்கிரிப்சர் எங்கேயும் அந்த கிரியேட்டர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாததுனால தியாலஜிக்கலி அது சரி. ஏனென்றால் அவர் தேவனாக இருந்து தேவன் சிருஷ்டித்தார். அவ்விதமாகவே நீங்கள் நான் வேணால் ஒரு போஸ்ட் அனுப்புகிறேன், அந்த ட்ரையூன் காடோட காரியங்களை பார்த்தீங்கன்னா எப்படி பிதா சிருஷ்டிக்கிறாரோ குமாரன் சிருஷ்டிக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் சிருஷ்டிகராக இருக்கிறார். எப்படி பிதா தம்முடைய சர்வாலுமை உள்ளவராக இருக்கிறாரோ குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஸோ எல்லா அந்த 3 நபர்களும், தேவத்துவத்தின் 3 நபர்களும் தேவத்துவத்தை தன்னிடத்திலே முழுமையாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணப்பட்டது? ஒளி உண்டாக கடவது. கிரியேஷனோட ஃபர்ஸ்ட் பிகினிங்கே அதான். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் 4வது நாளில் தானே சூரியனும் சந்திரனும் வந்தது? அப்போ எப்படி, எது ரைட்டு? கிறிஸ்தவ பைபிள் ரைட்டா? முதல் நாளில் லைட் வந்ததா, இல்லை 4வது நாள் சூரியன் வந்த பிறகு லைட் வந்ததா? எது உண்மை? அங்கே பரலோகத்தில் போகும்போது சூரியனும் இருக்க போகிறது கிடையாது, சந்திரனும் இருக்க போகிறது கிடையாது. கரெக்டா? எல்லாம் சுருட்டப்பட்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பு எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ வேதம் எதை போதிக்கிறதோ அது மாத்திரமே சரியானது. ஓகேவா? ஸோ இந்த 4 வசனங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை காண்பிக்கிறது. ஓகேவா? அதை தான் வந்து யோவான் 14வது வசனத்தில் எடுத்து எழுதுறாரு. அந்த வார்த்தை முழுவதுமாய் தேவத்துவத்தை உடைய வார்த்தையானவர் என்ன பட்டாரா? வெளிப்பட்டாரு, மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் முதற்கொண்டு 18ஆம் வசனம் வரைக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பழைய என்னுடைய சவுண்ட் டாக்டரினில் எடுக்கும்போது அந்த வசனத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அவர் ஏன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆனபடினாலே அவர்களை மீட்கும்படிக்கு குமாரனாகிய தேவன் என்ன பண்ணார்? மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்போ இதை தொடர்ந்து எழுதுகிற யோவான் என்ன சொல்றாருன்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஓகேவா? இந்த 2 வார்த்தையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
இப்போ இவர் என்னன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஸோ இந்த நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆசரிப்பு கூடாரம் என்ன பண்ணிச்சா, கூடவே டிராவல் ஆச்சு. அங்கே தேவன் என்ன சொல்றாரு மோசே கிட்ட, நான் அங்கே தங்கி வாசம் பண்ணுவேன் ஜனங்களுக்கு நடுவில். ஸோ அவ்விதமாகவே நீங்க மத்தேயு 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவோட இன்னொரு பேர் என்னது, 23வது வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் தேவன் குட்டி தேவன் நம்மோடு இருப்பார் அப்படின்னா வேதம் சொல்லுது. தேவனுடைய சிருஷ்டிப்பான இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. இம்மானுவேல் அப்படின்னா God with us. ஸோ இயேசு கிறிஸ்து லூக்கா 2வது அதிகாரம் அந்த வானத்தின் திரள் சேனை திரண்டு மேய்ப்பர்களுக்கு அறிவித்து அங்கே முன்னணியில் கிடத்தி இருக்கும் பொழுது அவர் தேவனாகவே இருந்தார். மரியாள் லூக்கா 1வது அதிகாரத்தில் எலிசபெத்தை காணும்படி அங்கே போகிறாள். அங்கே ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்றா, என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னை கரெக்டா. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதும் அவர் முழுவதும் தேவனாகவே இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய தேவத்துவம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னா டென்ட் அடிச்சு நமக்குள்ள தங்கி இருந்தார். அதுக்கப்புறம் யோவான் 16ல் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரித்துவத்தின் 3ஆம் நபராகிய பிதா பரிசுத்த ஆவியாகிய தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். டென்ட் அடிச்சு நமக்குள்ளே இருக்கார். ஓகே. ஸோ இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ இயேசு செய்த அற்புதங்களை மாத்திரம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பல வருடங்களுக்கு பின்பு இது இந்த காஸ்பல் புக்கை வந்து எழுதுறாரு. ஸோ அப்போ அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் எப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரு? இயேசு கிறிஸ்துவ யோவான் எப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரு? ஞானஸ்நானம் எடுத்து யோவான் ஸ்நானன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்ன உடனே அந்திரேயாவும் அவரோடு கூட போன இன்னொரு நபர் யாரு? யோவான். யோவான் அப்போஸ்தலன் தான் கூட போறாரு. ஸோ அன்றைக்கு அவர்கள் அவரோடு கூட தங்கி இருந்த அந்த சமயம் முதற்கொண்டு, அல்லது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். அந்த நிகழ்ச்சியிலிருந்து எல்லாத்தையும் தொடங்கி சொல்றாரு, அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்னா விச் இன்க்ளூட்ஸ் அவருடைய டீச்சிங், அவருடைய அற்புதங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தரிசனமானது, எல்லாவற்றையும் சேர்த்து தான் சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படி இருந்ததா? அகைன் சொல்றாரு, he is a co-equal God. அப்ப அவர் பிதாவுக்கு ஏற்ற அப்படின்னா பிதாவுக்கு சமமானவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத கொண்டு வர்றார். அவருடைய அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு என்ன அப்படின்னா, யூதர்களுடைய புரிதலை போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் சொல்றாங்க, நீர் உம்மை தேவனுக்கு சமமாக்கினீர். அதுதான் ஆக்சுவல் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம புரிதல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கொஞ்சம் வந்து எபிரேயர் 2வது அதிகாரத்தில் அவர் வந்து சற்று குறைவானவராக வந்தார் அப்படின்னு ஒன்று, ஓகே அவர் வந்து தன்னுடைய தேவத்துவத்தை இழந்து வந்தார். இல்லை, இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இந்த பூமியிலே இருந்த பொழுது முழு தேவத்துவத்தை உடையவராக இருந்தார். அவர் செயல்படுத்தணுமா செயல்படுத்த வேணாமா அப்படின்றது அவருடைய சர்வ ஆளுமைக்கு உட்பட்டது. ஓகேவா? மார்ட்டின் லைட் ஜோன்ஸ் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீர வெளிப்பாடை சொல்லும் போதே சொல்றாரு, அவர் தேவனாக இருந்தால் தான் மாம்சத்திலே வந்தும் பாவம் இல்லாமல் இருக்கணும்னு அவர் நினைச்சா அவரால் முடியலன்னா அவர் தேவன் கிடையாது. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டதை மார்ட்டின் லைட் ஜோன்ஸ் எப்படி மீன் பண்றாருன்னா, இட் இஸ் இஸ் சாவர்னிட்டி. அது அவருக்கு சர்வ வல்லமையும் அதிகாரமும் உண்டு. அவர் மாம்சத்திலே வரவும்
மாம்சத்திலே வந்தாலும் பாவம் இல்லாமல் இருக்கவும், நமக்காய் மரிக்கவும், உயிர்த்தெழவும், பிதாவின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கவும் அவர் சர்வ ஆளுமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா அவர் தேவன் அல்ல அப்படின்றார். ஓகே, இப்போ 15வது வசனம் யோவான் என்ன பண்றாரு அப்படின்னா, யோவான் ஸ்ஞானன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வர்றார். என்ன அப்படின்னா, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், அப்புறம் என்ன சொல்றாரு, ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு. ஸோ யோவான் ஸ்ஞானன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியினவராகிய யோவான் ஸ்ஞானன் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை பத்தி அப்படின்றத தான் இங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இயேசு கிறிஸ்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்துட்டேன். பட் நான் 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்துட்டேன், அவருக்கு முன்பாக நான் வனாந்தரத்திலே ஊழியத்தை துவக்கிட்டேன் அப்படின்றதுனால எல்லா ஜனங்களும் எனக்கு பயப்படுகிறார்கள் என்று நான் பெரியவன் கிடையாது. 3வது அதிகாரத்திலையும் சொல்றாருல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஸோ யோவான் தொடர்ந்து தன்னை நீங்க மற்ற சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கும்போது சொல்றாரு, இவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இதை தொடர்ந்து வாசிங்கன்னா, நான் கிறிஸ்து அல்ல, நான் இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தெளிவாக கொண்டு வருகிறார் யோவான் ஸ்நானன். ஸோ இப்போ இங்க யோவான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, எனக்கு முன்னிருந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை அவர் கொண்டு வருகிறார். இவர் நித்தியமானவர், இவர் கிரியேட்டர், இவர் சிருஷ்டிகர், இவர் தேவனுக்கு சமமானவர். அதை தான் கொண்டு வர்றார். நீங்க தமிழ் வேதாகமத்தில் வாசிச்சீங்க அப்படின்னா 16வது வசனம் ஃபார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகல, ஓகேவா? ஆனால் NASBல ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. NASBல எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு கூட ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ அவர் அதாவது ஏன் யோவான் ஸ்ஞானன் இவர் எனக்கு முன்னிருந்தவர், எனக்கு மேன்மை உள்ளவர் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்றத யோவான் அப்போஸ்தலன் 16வது வசனத்தை தொடங்கி சொல்றாரு. அவருடைய பரிபூரணத்தால் அப்படின்னா எதை சொல்ல வர்றாரு? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, அவருடைய நிறைவினால் அப்படின்னு இருக்கு. அவருடைய நிறைவில் இருந்து அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எது நிறைந்திருந்தது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். இமீடியட் கான்டெக்ஸ்ட். சூப்பர், நல்ல ஹெர்மனெட்டிக்ஸ், நல்லா குட். ஸோ முழு வேதாகமத்திலிருந்து பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் முத்து பயன்படுத்தும் போது அந்த வசனங்களை கோட் பண்ணாங்க, பட் படிக்கல. என்னோடு கூட கொலோசையர் 1வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். கொலோசையர் 1வது அதிகாரம் 19வது வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். 20வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. ஆக்சுவலா 19வது வசனத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு சிலதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வந்துட்டு சொல்றாரு, அவருக்கு பிரியமாயிற்று. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம். அதை தான் 15வது வசனம் முதற்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இவர் யாராம்? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும். ஆக்சுவலாக நான் இதை கொலோசியர் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், முந்தின பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஆர்டரை சொல்லலை, அது ப்ரையாரிட்டியை சொல்லுது அப்படின்னு சொன்னேன், ஓகேவா? ஏன்னா சாலமோனுக்கு முந்தின அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் சாலமோன் தலைப்பிள்ளை கிடையாது. ஆனால் சாலமோன் தேவனாலே உயர்த்தப்பட்டான் அப்படின்ற ஹீ இஸ் ப்ராமினன்ட் அல்லது ஹீ இஸ் பிரைமரி அப்படின்னு சொல்லுகிறதற்காக அந்த ஆர்டருக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது
ஏனென்றால் அப்படின்றத 16வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும். வாசிங்க. ஓகே, 16வது வசனத்துல பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் ஈவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் எல்லாவற்றிலேயும் இயேசு முந்தினவராக இருக்கிறார் அப்படின்றத பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். 2வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்க அப்படின்னா, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அப்படின்னா மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவத்துவம் முழுவதும் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2வது வசனம் அல்லது 3வது வசனத்தோட வாசிங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு இது எல்லாமே இருக்கு அப்படின்னு பவுல் கொண்டு வருகிற அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நம்ம இப்போ யோவானுக்கு போயிடலாம், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய நிறைவிலிருந்து அல்லது அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து அப்படின்னா தேவத்துவத்தை முழுமையாய் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த தேவத்துவத்திலிருந்து அவருடைய மகிமை பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அல்லவா, அந்த நிறைவில் இருந்து நாம் எல்லாரும் என்ன பண்றோமா, கிருபையின் மேல் அப்படின்னா என்னது? கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா, சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்க? கோயில் கோமாளி பார்த்துட்டீங்களா இல்லையா? ரவி பரத்தனை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, பிரதர் ரவி பரத்தை, கோயில் கோமாளி அப்படின்ட்டா. தயவுசெய்து வீட்டுக்கு போய் பாருங்க. திருச்சபை எவ்விதமாய் கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க? கல்யாணம் ஆகிறது, வீடு கட்டுறது, நல்லா படிக்கிறது, அப்புறம் கார் வாங்கிறது, 6 டிஜிட் சேலரி வாங்கிறது, வியாதி இல்லாமல் இருக்கிறது, 2வது வீடு வாங்கிறது, நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு வர்ஷிப் பண்றது, இது எல்லாமே தான் கிருபையின் மேல் கிருபை அப்படின்ற புரிதல் அப்படிதான் இருக்கு. இல்லை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் குஜராத்தில் இருக்கேன், அதனால நான் ஒரே ஒரு சர்ச்சை தவிர எனக்கு வேற எந்த சர்ச்சுன்னு தெரியாது. நான் போகிற அந்த சர்ச்சை தவிர வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது இங்கே அப்படி தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல அப்படின்றது நல்ல விஷயம். நீங்கள் கரைபடாமல் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குல்ல. ஆக்சுவலாக பிரபிந்தினோ எவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னா என்ன அப்படின்றத யோவான் அப்போஸ்தலன் என்ன புரிதலோடு கூட சொல்லுகிறார் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? எப்படி எனில், ஸோ அந்த கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னா என்ன அப்படின்றத என்ன பண்றாருன்னா யோவான் அப்போஸ்தலன் தொடர்ந்து விளக்குகிறார். என்னன்னா, நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் அந்த 14வது வசனத்துல நம்ம பார்த்தோம்ல, கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே டென்ட் அடிச்சு தங்கி இருந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா? அப்படின்னா என்ன? எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அதை தொடர்ந்து சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஓகே, ஸோ நம்ம இதை புரிந்து கொள்ளும்படிக்கு ரோமர் 3வது அதிகாரம் போலாம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு, டைம் இல்லாததுனால நான் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்தேன்னா இதை மிஸ் பண்ணுறோம், நம்ம எதை பார்க்கணுமோ. ஓகே, ஸோ 19வது வசனம் முதற்கொண்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அந்த கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா என்ன? அவர் சொல்லுகிற தேவனை ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ ஸோ கிருபையின் மேல் கிருபை எவ்விதமாய் பிதாவின் மகிமை வெளிப்படுகிறதினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது
அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிதாவை தான் வெளிப்படுத்தின போது எவ்விதமாய் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே உலகத்தார் யாவரும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக நாமும் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டோம். அதுதான் உண்மை. யோவான் 5வது அதிகாரமும் அதை தான் கொண்டு வருகிறது. ஓகேவா? சாரி, ரோமர் 5. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பவுல் 1வது அதிகாரம் 18வது வசனம் ஆரம்பித்து அல்லது 17வது வசனம் ஆரம்பித்து எழுதிட்டு வர பவுல், உலகத்தார் யாவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, யாவரும் குற்றவாளிகள் அப்படின்றத தான் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்துட்டு இருக்கிறவரு. ஸோ ஒருத்தரும் தேவன் கிட்ட வாயை திறந்து கேள்வி கேட்கிறதற்கோ தன்னுடைய நீதியை காண்பித்து தான் நீதிமான் என்று ப்ரூவ் பண்ணுகிறதற்கோ ஒருவருக்கும் அதிகாரமோ அல்லது வாய்ப்போ இல்லை. ஓகே, ஸோ இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால், இப்போ தேவன் முதலாவது தம்முடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, சீனாய் மலையிலே, கரெக்டா, சீனாய் மலையிலே தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது அந்த ஜனங்கள் சொல்றாங்க, மோசே தேவன் எங்க கூட பேச வேணாம், ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, தேவன் தன்னை நியாயாதிபதியாய் காண்பிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, தேவன் எங்க கூட பேச வேண்டாம். அப்ப நியாயப்பிரமாணம் ஏன் அவங்க பேச வேணாம் அப்படின்றாங்க அப்படின்னா, தங்களுடைய பாவத்தின் வீரியம் தேவ கோபத்தை இன்னும் தூண்டுகிறதா இருக்கிறது அப்படின்றத இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, தேவன் தம்முடைய கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அவங்க புரிந்து கொள்றாங்க. ஓகேவா? சோ அப்ப மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தேவனை எப்படி காண்பிக்கிறது? நீதியுள்ள நியாயாதிபதி. கரெக்டா? அதுதான் நம்ம பேதுருல வாசிச்சோம். தேவன் நீதியுள்ள, அந்த 17வது வசனம் என்ன சொல்லுகிறது, அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே சஞ்சரிக்கும் அளவும் அதிக பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும். அப்ப ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல அல்ல அல்ல. அதை தான் நியாயப்பிரமாணம் தேவனுடைய மகிமையின் முதல் பகுதியாக என்ன பண்ணுது, பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஆனா அது முழுவதுமானதா அல்லது அது பெர்ஃபெக்ட், அதாவது முற்றிலும் தேவனை வெளிப்படுத்தினதா அப்படின்னா இல்லை. கரெக்டா? ஸோ தேவனுடைய நீதியையும் தேவனுடைய நீதிக்கு மாறாக அல்லது தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதியை மீறுகிற நபர்களுக்கான தண்டனையையும் அது காண்பித்தது. ஆனால் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை நியாயப்பிரமாணம் என்ன பண்ணல. ஆனால் கலாத்தியரில் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் உங்களை கிறிஸ்துவினிடத்திலே நடத்துகிற டீச்சர். ஸோ டீச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணமான டீச்சரை, நீ தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல அப்படின்றத காண்பித்து, அப்போ இதிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபடணும் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களும் என்னவா, பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களும் ஒருவரை குறித்து பேசுகிறது. ஆதியாகமம் 3:15 இருக்கட்டும், அல்லது மோசே கிட்ட சொல்றாருல, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன், அல்லது ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்ட, உன் மூலமாக பூமியில் உள்ள சந்ததிகள் யாவும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஏசாயா 11ஆவது அதிகாரம், ஏசாயா 53, சகரியா, எல்லா ஆகமங்களும் என்ன பண்ணுதா, ரோமர் 1ஆவது அதிகாரம், தமிழில் ஆக்சுவலாக 4-5 வசனங்கள் என்று நினைக்கிறேன். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வசனத்துலேருந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகும். காஸ்பலுக்காக நான் செட் அப்பார்ட் பண்ணப்பட்டேன், நான் பிரிக்கப்பட்டேன். இந்த காஸ்பல் அப்படின்றது தேவன் ஆதிகாலம் முதல் தம்முடைய குமாரனை குறித்து வெளிப்படுத்தினது அப்படின்னு சொல்லி இருக்கிறதையும்
கலாத்தியர் 3:8 வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷமாய் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன சொல்லிட்டு வருது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நீ குற்றவாளி, ஆனால் தேவன் ஒரு விடிவை வைத்திருக்கிறார். ஓகே, எனக்கு திடீர்னு ஞாபகம் வர்றதுனால ஐசாயா 40 படிக்கலாமா? ரொம்ப, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடனே பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இங்க எதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வருகிற அந்த ஜாய்ஃபுல்லான அக்கேஷனை வந்து என்ன பண்றாருன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனமாய் ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தது, செஞ்சிட்டு இருந்தது. அடுத்தது, ஸோ மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த மகிமையின் மேல் மகிமை, என்னது, கிருபையின் மேல் கிருபை அடைகிறோம் அப்படின்றது 20வது வசனம் வாசிச்சிட்டோம்ல 3வது அதிகாரத்தில். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்க. அப்ப ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மரித்த ஒரு நபரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப ஆபிரகாம் நீதிமான் அல்லவா? ஆபிரகாம் நீதிமான் எப்படின்னா, அங்கிருந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார் என்பதை பார்த்தபடியினாலே நீதிமான். அதை விசுவாசித்தான். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்படுவார் என்பதை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே எல்லாரும் அதை பார்த்தாங்க. அதனாலே அவர்கள் நீதிமான். அவங்க நடக்க போகிறதை நம்பி நீதிமான்கள் ஆனார்கள். நாம் நடந்ததை பார்க்கிறபடியினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், பட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் சார். அப்போ ஆனால் நம்ம ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 7வது அதிகாரத்தில் அங்கிள் ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? ஸோ நியாயப்பிரமாணம் எப்படி நீதிமான் ஆக்கக்கூட இருந்தது, அதுவும் விசேஷமாய் பவுல் சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் என்னிடத்தில் வந்தபோது இச்சை பாவம் என்கிற காரியத்தின் வீரியம் என்ன அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை தான் இங்கே வந்து பவுல் வந்து முன்னாடியே வந்து நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் 21வது வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டதான். இங்கேயே சொல்றாருல, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்க, பாஸ்டன்ஸ்ல முன்னாடியே தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும், நியாயப்பிரமாணத்தின் பலி என்ன காண்பிக்கிறது? கிறிஸ்து வரப்போகிறார். நியாயப்பிரமாணத்தின் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எல்லா பலிகளும் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட போகிறார். தீர்க்க தரிசனங்கள் அதை தான் காண்பித்தது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். ஸோ தேவ நீதி, யூதர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள், ஆனால் அவங்களுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். எண்டு. நியாயப்பிரமாணம் எதை காண்பித்தது அப்படின்னா சிலுவை. ஓகேவா? அந்த கிருபையின் மேல் கிருபை, பிதாவுக்கு ஏற்ற மகிமை எங்க சரியாய் வெளிப்படுத்தப்பட்டது? குமாரனே வெளிப்படுத்தினார். அப்படின்னா சிலுவை தான் அந்த காரியம். அதை தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமா. ஓகேவா? அடுத்தது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஓகே, அடுத்தது சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, என்னவா? இலவசமாய் அவருடைய கிருபையின் மேல் கிருபை. என்னவா? கிருபையின் மேல் முதல் கிருபை என்னது? நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் பாவிகள் என்பதை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்ட
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் எதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அந்த கிருபையை தான் யோவான் அப்போஸ்தலன் அங்கே கிருபையின் மேல் கிருபை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கரெக்டா? இல்ல பிரதர், நீங்க எல்லாமே தப்பா தான் பிரதர் பேசுறீங்க. காலையில முத்து பேசுனதும் தப்பு, நீங்க பேசுறதும் தப்பு பிரதர். இல்ல பிரதர், கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா 6 டிஜிட் சேலரி, நல்ல ஜாப், நல்ல எஜுகேஷன், நல்ல வீடு, அதான் உண்மையா? இல்லை நாங்கள் 2 பேர் இல்லை இங்கே இருக்க எல்லாருமே தப்பு பண்ணுறோமான்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும். ஸோ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? பிதாவின் மடியில் இருந்த கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்துறாரு? சிலுவையிலே குமாரனாகிய தேவன் அறையப்பட்ட பொழுது பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவம் ஆக்கின பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நீதியுள்ள தேவனுடைய முழு கோபத்தின் தண்டனையோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அதை தான் பிதாவை வெளிப்படுத்தினார். பிதா நீதியுள்ள தேவன், பாவத்தை பொறுத்து கொள்ளக்கூடாத தேவன் பாவத்தை எவ்விதமாய் தண்டிப்பார் அப்படின்னா சிலுவையில பாருங்க. சிலுவையில தேவனுடைய கோபத்தின் தண்டனை ஏசாயா 53 சொல்லுதுல, அவருடைய முகம் விரும்பப்படத்தக்கதா இல்லை. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது, பிதா நீதி உள்ளவரும். இதுதான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும், கிருபையின் மேல் கிருபை அவருடைய நிறைவில் இருந்து. அப்படின்னா நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டு நம்மை வெறும் குற்றவாளிகளை தீர்த்தது. இங்க என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா, சிலுவையிலே பிதாவாகிய தேவன் நீதி உள்ளவர் என்பதை காண்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவருக்குள் இன்னொரு மகிமையும் இருக்கிறதாம். அது என்ன அப்படின்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமான் ஆக்குகிறவருமாய் இருக்கிறாராம் பிதா. அததான் சொல்றாரு, அவர் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்ன கிருபை நடந்துதாங்க? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. கிருபையின் தேவன் அவ்வளோ கிருபை உள்ளவராம். எப்படி தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவராம்? யோவான் 3வது அதிகாரம் சொல்லுதுல, வாசிக்கலாமா? நம்முடைய பிரச்சனை எல்லாமே யோவான் 3வது அதிகாரத்தின் வசனத்தை தவறாகவே புரிந்து கொள்ளுகிற வசனம். ஆக்சுவலா அதை எங்கிருந்து வாசிக்கணும் அப்படின்னா, 14 வாசிச்சா ரொம்ப அழகா புரியும் 16வது வசனத்துடைய தன்மை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட. 16வது வசனத்துல கெட்டு போகாமல்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, அந்த இடத்துல 15ல இருக்கிற கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். சிலுவையில் என்ன பண்ணப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். இது புரியாம வெறும் 16வது வசனத்தை மாத்திரம் துண்டை எடுத்துட்டு தேவன் எவ்வளோ அன்புள்ளவர். எஸ், தேவன் அன்புள்ளவர், அவர் நீதிபரர், அவர் நீதிமான் ஆக்குகிறவர். அதை தான் இயேசு கிறிஸ்து யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினவர். அவருடைய மகிமை பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவருடைய நிறைவினாலே நம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், நம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். ரோமர் 8:1 பார்க்கிறோம்ல, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இல்லை இல்லை. சரியான ரட்சிப்பை நாம் பெற்றிருப்போமானால் there is no condemnation for us. நாம் தண்டனைக்குரியவர்கள் அல்ல. இயேசு தன்மேல் அதை ஏற்றுக்கொண்டார்.
அங்கிள் ரோமர் 8வது அதிகாரம் 1 முதல் அந்த 5 வசனங்களை சொல்லும்போது அது அவ்வளோ அழகா கொண்டு வந்தாங்க. நம்மால் நிறைவேற்ற முடியாத தேவனுடைய பரிசுத்தத்தின் ரெக்குயர்மெண்ட்டை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஃபுல்ஃபில் பண்ணாரு. நமக்கு வர வேண்டிய தண்டனையை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். ஸோ அதுதான் கிருபையின் மேல் என்னவா? கிருபையா. அதை விட்டுட்டு நாம் புரிந்து கொள்ளுகிற கிருபையின் மேல் கிருபை, அது மெய்யாகவே கிருபை தானான்னு பாருங்க. கிருபாதார பலியாக என்ன பண்ணாரா? அவரையே, இந்த பிதாவை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் அப்படின்றத யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, வார்த்தையாகிய தேவனானவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய கோபத்தின் தண்டனையையும் அவர் எவ்விதமாய் நீதிமான் ஆக்குகிறவராய் இருக்கிறார். தம்முடைய மகிமையின் நிறைவினாலே ஒரு மகிமை அவர் நீதியுள்ளவர், இன்னொரு மகிமை அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். ஸோ ரெண்டுத்தையும் தேவன் செய்தாரு அப்படின்றத தான் யோவான் என்ன பண்றாருன்னா குறிப்பிடுகிறார். ஜஸ்ட் நான் கன்க்ளூட் பண்றேன். ஒரே ஒரு அந்த கிருபையின் மேல் கிருபையில் நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோட நோட்ஸில் இதை நான் போடல. ஒன்று யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். குயிக்காக இந்த 4 வசனங்களை வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம். யோவான் 10:10. ஆ ஆ ஆ ஆ நானோ அவைகளுக்கு. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு காலைல ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன். ஃப்ரெடி சொல்லும் போது டிரான்ஸ்லேஷனுக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. கரெக்டாக ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? டிரான்ஸ்லேஷன்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்களா இல்லையா? ஓகே. ஆக்சுவலாக கேமரன் டவுன்சென்ட் அப்படின்னு ஒரு, அதாவது அவர் யார் அப்படின்னா விக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸோட ஃபவுண்டர். அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, த பெஸ்ட் மிஷனரி இஸ் த பைபிள் இன் த மதர் டங்கா. த பெஸ்ட் மிஷனரி இஸ் த பைபிள் இன் தி, நம்ம இந்த நானோ அந்த ஓகாரத்தோட படிக்கிறோம்ல, இதை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களால அது இங்கிலீஷில் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் தமிழ் மாத்திரமே தெரிஞ்சவங்களுக்கு ஸோ எவ்வளோ அருமையாய் தேவன் சீகன் பால்க்கு கொண்டு மைக்கேல் போவரை கொண்டு நம்முடைய தமிழில் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, வேதாகமத்தை அந்த விதமான ஒரு பணியை செய்யும்படிக்கு தான் நாங்கள் ஆக்சுவலாக நான் அங்கிள் எங்களோட ஃபேமிலியோட நாங்கள் பிரின்சன் இருக்கிற இடத்த போய் பார்த்தோம். அவங்க சர்ச் இருக்கிற இடத்த போய் பார்த்தோம். அவங்க கூடுகிற வீடு, அங்கே அந்த விசுவாசியோட வீடு, தரை எப்படி இருக்கு? மொபைல் சின்னது மார்பிள்ஸா? மார்பிள்ஸு என்னென்னா மாட்டு சனி மார்பிள்ஸ். அதில் உட்கார கூட முடியாது, மேடும் பள்ளமாக இருக்கு. பட் ஆனால் அவர்களுக்கும் வேதம் என்ன தேவை அவளுடைய. ஸோ லூத்தருக்கெலாம் நம்ம நன்றி சொல்லணும். தேவன் லூத்தரை கொண்டு முதலாவது ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து, விக்லிஃபை கொண்டு, வில்லியம் டிண்டலை கொண்டு ஆங்கிலத்தில் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒன்று ஓகே, கிரேஸ் அப்பான் கிரேஸ். அதாவது தேவன் என்ன பண்ணாரா, 10வது வசனம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன். ஸோ ஜீவன் நம்மளை ரட்சித்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு போயிடல, அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் என்ன பண்ணாரா, வந்தார் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான வசனம் எபேசியர் 2:8 வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஸோ சேவிங் கிரேஸ் அங்கே என்ன பண்ணப்படுகிறது, நம் விசுவாசிக்கத்தக்கதான கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற அந்த கிருபையை குறித்து வேதம் பேசுகிறது. அடுத்தது 2 கொரிந்தியர் 12:9 பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12:9. நான் முடிச்சிட்டேன், பசிக்கும் எல்லாருக்கும், சாரி. என் கிருபை உனக்கு போதும். ஸோ பலவீனத்திலே நம்ம நீங்கள் லூக்கா 17வது அதிகாரம் வாசிச்சிங்க அப்படின்னா, அங்கே
இடரல்கள் வருது குறித்து பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இடரல்கள் வரும்பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருங்க, எவன் கொண்டு வரவனோ அவனுக்கு ஐயோ, ஆனா இடரல் உனக்கு வரும்போது நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னும் பொழுது மன்னிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த விசுவாசம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும். ஸோ நம்முடைய பலவீனத்திலையும் அநேக பலவீனங்கள், நான் சரீர பலவீனத்தை பற்றி பேசலாம், ஆனால் பவுல் இங்கே சரீர பலவீனத்தை குறித்து தான் முதன்மையாக பேசுகிறார். ஏன்னா அவருக்கு சரீர பலவீனம் இருந்தபடினால தான் ஜெபத்தை ஏறெடுக்கிறார், அதுக்கு தான் இந்த பதில் வருது. ஓகேவா? அதுக்காக நான் சரீரத்துக்கு பலவீனத்துக்கு ஜெபிக்க வேணான்னு சொல்ல, பட் அதுலேயும் நம்மை திடப்படுத்துகிறவர் தேவன். மீதி எல்லா சோர்வான வேலைகளிலும் நம்மை பலப்படுத்துகிற கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது எபிரேயர் 4:16. யாராவது ஒருத்தர் சங்கீதம் 55:22 வாசிங்க. சங்கீதம் 55:22. ஒருத்தர் வந்து எபிரேயர் 4:16. ஸோ நீதிமானை தள்ளாட ஒட்டாத தேவன் அவர் நம்மை சஸ்டெயின் பண்ணுகிறார். அதை தான் வந்து எபிரேயர் 4:16 சொல்லுகிறது. ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை. ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்பொழுது நமக்கு கிருபையை தருகிறதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? பெலன் உள்ள தேவனாக இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது வந்து 2 கொரிந்தியர் 9:8. அதான் கடைசி வசனம், நான் நிறுத்திடுறேன். ஓகேவா? ஒன்பது 8. ம் 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 ம். ஸோ முதலாவது சம்பூர்ணத்தை குறித்து பேசுகிறது. அடுத்தது என்னவா? நீங்கள் நற்கிரியைகள் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய, நற்கிரியைகளை நம்மிலே பெருக செய்ய அவர் என்ன பண்ணவராக இருக்கிறார்? கிருபை கொடுக்கிறது. அதை தான் அங்கிள் எடுத்துட்டு இருக்காங்க. ரோமர் 8 என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாம்சத்திலே நாம் பலவீனமாக இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாய் அனுப்பி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுப்பினபடியினாலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மில் நிறைவேறும்படிக்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கரெக்டாக அங்கிள் அதுதான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கால வேளையில் நாம் இந்த கிருபையின் மேல் கிருபை, இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் எப்படி நீதியுள்ளவர் என்றும் அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறவர் அப்படின்றதையும், ஸோ அந்த தேவத்துவத்தை தன்னிடத்திலே முழுமையாய் கொண்டிருந்த அந்த இயேசு கிறிஸ்து கோபத்தை, பிதாவின் கோபத்தை அங்கே காண்பித்தார், அந்த மகிமையை காண்பிக்கிறார். மற்றும் நம்மை நீதிமான் ஆக்கத்தக்கதான பிதாவின் மகிமையான கிருபையையும் அன்பையும் என்ன பண்றாரு? அங்கே அவர் முழுவதுமாய் பிதாவை வெளிப்படுத்தினார். அதுதான் கிருபையினாலும் கிருபையும் சத்தியத்தை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம், கிருபையை பெற முடியாது. கிருபை பெறலைன்னா சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஸோ இந்த காலவழியில் நாம் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை தேவனாக பார்க்கவும், அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கிற கிருபையில் நாம் பெருகவும், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை நினைவு கூறவும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம செபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவழியில் ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் காலவழியில் ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் கூடி ஆண்டவரே உம்மை ஆராதித்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இந்த காலவழியில் நீர் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஆதியிலே நித்தியத்திலே தேவனாகவே இருந்தீர். முழு வேதாகமும் உம்மை அப்படியே காண்பிக்கிறது. நீர் ஆண்டவரே தேவனோடு இருந்தீர். நீர் கோ எக்ஸிஸ்டிங் காடாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தேவனாகவே இருக்கிறீர் என்பதையும், கோ ஈக்வாலிட்டி, கோ எக்ஸிஸ்டிங்,
நீர் ஆண்டவரே சகலவற்றையும் படைத்த தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே மனுஷருக்கு ஜீவனை கொடுத்தீர், ஆதாமை உண்டாக்கி ஆதாமுக்குள்ளாய் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்படி கீழ்ப்படியாமற் போன ஆண்டவரே, யோவான் 1ஆவது அதிகாரத்தில் யோவான் அந்த 5வது வசனம் முதற்கொண்டு 13வது வசனத்திற்கு நடுவில் சொல்றாரு, ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, டார்க்னஸ் குட் நாட் காம்ப்ரிஹெண்ட் இட். ஆண்டவரே, இருளுக்குள்ளாய் ஆதாமின் பாவத்திலே வீழ்ந்து போன நாங்கள் ஆண்டவரே குமாரனாகிய தேவனை காம்ப்ரிஹெண்ட் பண்ணக்கூடாதவர்களாக இருந்தோம். அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களும் ஏற்றுக்கொள்ள கூடாதவர்களாக இருந்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படக்கூடாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவரே 12-13வது வசனத்தில் யோவான் சொல்லுகிற, தேவனால் பிறந்த எவனோ அவன் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான், தேவனை விசுவாசிக்கிறான், அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய எலெக்ஷனுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய ப்ரீடெஸ்டினேஷனுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வழியில் ஆண்டவரே, அந்த வார்த்தை ஆண்டவரே நீர் வெளிப்பட்டு கிருபையின் மேல் கிருபையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர், பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அவைகளை நாங்கள் என்ஜாய் பண்ண, அதை நாங்கள் நினைவு கூற ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபையில் நாங்கள் இன்னும் வளர கர்த்தர் இந்த கால வழியில் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.